ஒரு மனுஷன் பிளான் பண்றதுக்கும் ஆண்டவர் பிளான் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு மனுஷன் எப்படி பிளான் பண்ணுவான்னா, அவன் கையில இருக்கிற எல்லா காரியத்தை வச்சுதான் விரலுக்கேத்த வீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கையில வச்சிருக்கிற எல்லா காரியத்தை வச்சுதான் அவன் அவனுடைய திட்டமிடுதலே அவன் செய்வான். என் கையில எவ்வளவு இருக்கு, என் கையில இந்த காரியங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுத்தையும் கணக்கு போட்டு அவனுடைய திட்டமிட்டுதலே அவன் செய்வான். ஆனா ஆண்டவர் எப்படி ஒரு விசுவாசியோடைய வாழ்க்கையில திட்டமிடுவார் அப்படிங்க பாத்தீங்கன்னா, அவருடைய முடிவை வைத்து ஆரம்பத்திலே திட்டமிடுவார் ஆண்டவர். எது புரிஞ்சது? இவன் பிகினிங்கை வச்சு எண்ட போடுவான், ஆனா ஆண்டவர் எண்டை வச்சுதான் பிகினிங்கே வைப்பாரு. எது புரிஞ்சது? அவன் கையில இருக்கிற எல்லா காரியங்களையும் சேர்த்து வச்சு இதுதான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கான திட்டங்களை அவன் அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உனக்குன்னு ஒரு முடிவை வைத்திருப்பார். எப்படிப்பட்ட ஒரு முடிவு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரியும். அந்த முடிவுக்கு ஏத்த மாதிரி தான் உனக்கு ஆரம்பத்தையே தேவன் தருவார். இதுதான் தேவன் செய்யற ஒரு மகத்துவமான ஒரு காரியம். இது புரிஞ்சுது? அப்ப உங்க ஜபம் கேட்கப்படுதா கேட்கப்படலையா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். உங்க ஜபம் கேட்கப்படணும்னா நீங்க எதுக்காக நீங்க கேட்கறீங்களோ அது தேவனுக்கு மகிமையை தரணும். ரொம்ப சிம்பிள். தேவனுக்கு மகிமை தராத எந்த காரியத்தையுமே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கவே மாட்டார். ரெண்டாவது, நீங்க செய்யற ஒரு காரியம் ரெண்டாவது தன்மை என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். ரொம்ப சிம்பிள். நம்ம கேட்கலாம், ஆண்டவர் ஏன் என் ஜபத்துக்கு பதில் தரல, இவ்வளவு காரியங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும், ஏன் பதில் தர மாட்டார் அப்படின்னா, முதலாவது அது தேவனுக்கு மகிமையை தரணும். ரெண்டாவது, அது எனக்கு மாத்திரம் இல்ல, என்னை சுற்றில இருக்க எல்லாருக்குமே அது நன்மையை தரணும். காட்ஸ் பிளானுடைய ஒரு மிகப்பெரிய தன்மையே இதுதான். ஆண்டவர் ஒரு திட்டமிடுதலை செய்யறாருன்னா ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில அது அவனுக்கு மாத்திரம் நன்மையா இருக்காது, அவனை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அது நன்மையா இருக்கும். அதான் தேவனுடைய திட்டத்துடைய மகத்துவமான ஒரு காரியம். மூன்றாவது, உங்களுக்கு அது பெர்ஃபெக்ட் பீஸ், ஒரு பூரண சமாதானத்தை கொடுக்கும். இது கிடைச்சா நீங்க சொல்லலாம், ஆண்டவர் உங்க திட்டத்தை அங்கீகரிக்கிறான்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?